இனிய வணக்கம். ஸ்டைல் லாஜிக் யூடியூப் சேனல், கொஸ்டின் ஆன்சர்ஸ் அண்ட் டிஸ்கஷன். சரி, யூஎஸ்ஏல கேம் டெவலப்பர் ஜாப்பும் ஹவுஸும் தேவையான வசதிகள் ரெடி ஆகிடுச்சு. அதனால் டே நைட் அப்படின்றது கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு வல்லரசு ஆனாலுமே அது தக்க வச்சுக்கணும். ஓகே, அதனால் இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸு, இந்த ஆதார் கார்டு நம்பர்ஸு எல்லாருமே கொஞ்சம் ஃபோன் நம்பர் மாதிரி மெமரியில் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க் சூப்பர், அருமை. சரி, அடுத்து கிருஷ்ணா ஸ்டுடியோ, சில உளவியல் கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆக்ட்ரஸ் நயன்தாரா, அவங்களோட கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன்ஸ். எரர். நான் டைரக்டராக என்ன சொல்கிறேன்னா, வெட்ட வழியில் யார் எதுவும் கவனிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரர் பண்ணுறதை பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி எரர் பண்ணோம்னா அவங்களுக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. ஓகே, அதனால் அவங்களுக்கான லொக்கேஷன் கேரளா தான். ஓகே, மற்றபடி விக்னேஷ் சிவன் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அவங்க தன்னைத்தானே சரி செஞ்சுக்கணும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்களோட கொஸ்டின் ஆன்சர்ஸ். அதாவது உங்களுக்கு ஒரு 48 days வார்ம் அப் சொல்லியிருக்கேன். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய ஆக்டர், நிறையா படம் நடிச்சிருக்கீங்க, அதனால் உங்கள்கிட்ட கேஷ் இருக்கும், நீங்கள் தான் உங்களை ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ புது ஆக்டராக இருக்காங்க, அவங்ககிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்றப்போ நம்ம சினிமா படத்தோட பட்ஜெட் எடுத்து அவங்கள 48 days வார்ம் அப் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கீங்க, உங்கள்கிட்ட நிறையா பணம் இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் அதை வச்சு ஈஷா யோகா மையத்துக்கு போயிட்டு ஒரு 48 days ரெடி ஆகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஷூட்டிங் போகலாம். ஓகே, அதே மாதிரி ஆன்லைனில் வரதை விட நீங்கள் ஆஃப்லைனில் நேரடியாக வாங்க, நம்ம மூவி டிஸ்கஷன் பண்ணலாம். மற்றபடி ஒரு படம் அப்படின்றப்போ நானே கூப்பிடுவேன், அந்த ஆர்டிஸ்ட் தேவைப்படுது இந்த படத்துக்கு, இந்த கேரக்டருக்கு அப்படின்றப்போ நானே கூப்பிடுவேன். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் லோகேஷ் கனகராஜ். எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு தெரியாமல் குழம்ப தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கார் ஒன்று எடுத்துக்கிட்டு நேராக நான் இருக்கிற லொக்கேஷனுக்கு வாங்க. ஏன்னா ஸ்டூடியோன்றது பார்த்திங்கன்னா ஒரு கல்பக விருட்சம் மரம் மாதிரி, அது பணம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் அதை ரொம்ப சேஃபாக பத்திரமா பார்த்துக்கணுங்கிறது தான் உங்களுடைய ஜாப். நீங்கள் எந்த இடத்துலையும் கவனம் சிதறக்கூடாது. ஓகே, நேரில் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கொஸ்டின் ஆக்டர் சூர்யா. நீங்களும் நேரில் வாங்க, நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, சரி, லாஸ்ட் கொஸ்டின் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சட்டம் ஒழுங்கு நீதி காப்பாற்றுறது தான் போலீஸோட கடமையே. ஆனால் இருந்தாலும் அது சில யூகே சிஸ்டம்லாம் அது அப்போது, இப்போ யூஎஸ்ஏ சிஸ்டமும் இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் நீங்கள் ஜிம்முக்கு போங்க, ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளாடுங்க, நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க, உங்கள் திறமையை அதிகப்படுத்திக்கிங்க, அடுத்த போஸ்டிங்க்கு ரெடி ஆகுங்க, உங்கள் பர்சனலாக உங்கள் ஜாபை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க வேலை இல்லாத பட்சத்தில். ஓகே, மற்றபடி நிம்மதியாக மனநிறைவாக சந்தோஷமாக வேலை பாருங்கள். ஓகே, see you next video. Bye.